விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மெயினாக ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கான நோக்கம் என்னென்னா விஜய் அவர்கள் மேலே ரஜினி அவர்களுக்கு பொறாமை இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருந்ததாகவும் அதற்கு பதிலளிக்காமல் விட்டால் தப்பாயிடுமே அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ரஜினி அவர்கள் ப்ரெஸ் மீட் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம வாசகர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது சட்டசபை நிகழ்வுகளை எப்படி போய் பார்க்கறது, என்ன ஏதுன்னு, எப்படி பாஸ் வாங்குறதுன்னு. அது சட்டமன்ற அலுவலகம் செக்ரட்டரியேட்டில் வாங்கணும். அதை விட ரொம்ப ஈஸி, உங்கள் ஏரியா எம்எல்ஏ அவர்கிட்ட இது பண்ணால் அவர் பாஸ் கொடுத்துருவார். அப்போ சட்டமன்றம் நடக்கிற காலங்களில் அங்கே மாடம் இருக்கும், பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு நாள் இவ்வளோ தான் கணக்கு இருக்குது. அதில் இந்த ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பார்ப்பாங்க, மாணவர்களை. அந்த மாதிரிலாம் சில ஏற்பாடெலாம் இருக்குது. இது இல்லாமல் தொடர்ச்சியாக நடக்கும். அந்த டைமில் எம்எல்ஏக்கள் மூலிமா இல்லை கட்சிக்காரங்களை வச்சு அவங்க பாஸ் வாங்க முடியும். அந்த மாதிரி வாங்கினா வந்து பார்க்கலாம். அதை தாண்டி சட்டசபையில் நேரடியெல்லாம் உள்ளே போக முடியாது. பாஸ் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர் இது மூலிமா வாங்கலாம். நேரடியாக வாங்கிறதுன்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது வந்து இந்த பள்ளிகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க வாங்கலாம், அவங்க மூலியமா. அது சட்டசபை செயலர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்குவாங்க. தனிநபர்கள்லாம் உங்கள் ஊர் எம்எல்ஏவை கான்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இல்லை கட்சிக்காரங்களை பிடிச்சி எம்எல்ஏக்கள் மூலியமாக பண்ணணும். இதுக்கு ஒரு ஆன்லைன் ஆப்ஷன் வச்சா நல்லாயிருக்கும்ல? ஆன்லைன் ஆப்ஷன்னா அப்புறம் எவ்வளோ பேர் தான் பர்மிஷன் போகுது. இன்னொன்று அதான் இப்போ தான் நேரலை அதெல்லாம் வந்துடுச்சு. இல்லைன்னா போர் அடிச்சிடுங்க. உண்மையிலேயே சட்டமன்ற செய்தியாளன்ற முறையில் சொல்கிறாங்க, கடுப்பாக இருக்கும். ஒரு 1 ஹவர் மேலாம் பார்க்கவே முடியாது. 1 ஹவர்லாம் உட்காரவே முடியாது. போனதுக்கு ஆசைக்கு அப்படி பார்க்கலாம், ஓ இதுதான் சட்டசபையா அப்படின்னு. மற்றபடி போர் அடிச்சிடும். பாதி பேர் தூங்கி வழிவாங்களே உள்ளக்க, அதுதான் காரணம். ரைட்டு, பாயிண்ட்டுக்கு வருவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் தன்னிலை விளக்கமாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயந்தான் அவர் சொன்ன விஷயங்கள். அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உச்ச நடிகர், ஆனால் பத்திரிகைகள் அவரை கண்டுக்கவே இல்லை அப்படின்றது தான். நானும் ஏர்போர்ட் போகும்போது பார்த்தேன், அங்கே யாராவது வந்தால் சொல்லலான்னு பார்த்தேன், வரும்போது பார்த்தேன் சொல்லலான்னு பார்த்தேன். அப்படின்னா எப்படி இருக்குது? இன்னொன்று, அவர் இதில் 2-3 முரண்பாடுகள் இருக்குது. ஒன்று, அன்றைக்கி ரஜினிகாந்தை பார்த்த அன்றைக்கே வெளியில் வந்து 40 ஆண்டுகால நண்பர் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சனால அது சம்மந்தமாக பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்போ சொல்லியிருக்கலாம், பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விஜய்க்கு வாழ்த்தும் சொல்லிட்டு போயிருந்தா எல்லா பிரச்சனையும் அன்றைக்கே முடிச்சிருக்கோம். ஆனால் அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் பார்க்கல. அதுக்கப்புறம் ப்ரெஸ் எதுவும் பார்க்கல. அப்போ தவறு எங்கேருந்து ஆரம்பிக்குது? ரெண்டாவது, அதற்கு பிறகு என்ன அவர்கிட்ட ஆளா இல்லை, ரியாஸ் இருக்கார், நிக்கில்கிட்ட சொன்னாங்க போகிற கூட நின்றுந்தார் ஜான் தானே அவர் பேர். இந்த இவர் பிஆர்ஓ, அவரும் பெரிய பிஆர்ஓ, ஃபிலிம் நியூஸ் ஆனந்த பையன். யார்கிட்ட சொன்னாலும் அவன் உடனே ப்ரெஸ்ஸுக்கு சொல்ல போகிறாங்க. இவர் இது மாதிரி நான் ஷூட்டிங் போகிறேன், ஏதோ முக்கியமான தகவல் தலைவர் சொல்ல போகிறாருன்னா அங்கே ப்ரெஸ்ஸு நிற்க போகுது ஏர்போர்ட்டில். அவர் அங்கே சொல்லிட்டு போயிடலாம். இல்லை வரும்போது தலைவர் ஏதோ சொல்ல விரும்புகிறாருன்னா வந்து ப்ரெஸ்ஸு குமிய போகுது. அப்போ அதெல்லாம் இல்லை. பிரச்சனை என்னென்னா, பெருசாக வெடித்து திமுக அதிமுகவுக்கு சேர்க்கறதுக்கு இவர் தான் நாட்டு பெருசாகிடுச்சு. அது ஊடக விவாதங்களில் சிலர் சொல்லி அது அப்படியே பதிவாயிடுச்சு. அதனால் அது இவர் பேரில் கெட்ட பேர் வந்த பிறகு இவர் விளக்கம் சொல்கிறார். அரசியலில் போகிறது இல்லைன்றது கூட அறிக்கை மூலியமாக தான் வெளியிட்டாரே தவிர ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலை. அப்போது எனக்கு பொறாமை கிடையாது. ஒருவேளை கமல் வந்தால் கூட நான் பொறாமப்படுவேன். ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு மறந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்களாம் ஆரம்பத்திலேயே பதிவு பண்ணியிருக்கோம். காக்கா இது காக்கா பருந்தா கதை சொன்னார்ல, அன்னைக்கு அவர் அந்த கதையை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னார், இதை வந்து வேறு எதுக்கும் பொருத்திக்காதீங்க. வேறு எதுக்கும் பொருத்திக்காதுன்னா எதுக்கு சொன்னீங்க? அதே மாதிரி இவர் ஆதவர்ஜனா அவர்கள் அறிக்கை விட்டப்போ கூட காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆதவர்ஜுனாக்கா? ஆமாம், அவர் தானே ரஜினி அவர்களை அரசியலுக்கு வர விடாமல் தடுத்தது திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி 40 ஆண்டு கால நண்பர் அதெல்லாம் சொல்கிறாரு. இவர் வந்து கலைஞர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போனார் கட்சி ஆரம்பிக்கும் போது. போன உடனே நேற்று வந்தவங்க அந்த இதில் இந்த மாதிரி சினிமா நடிகர்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு உடனே அங்கேயே பேட்டி கொடுத்தாரு ஸ்டாலின்.
கடுமையாக. அதனால் இன்னொன்று இவர் என்ன சொன்னார், எம்ஜிஆர் இடத்தை நிரப்புவேன், எம்ஜிஆருக்கு அந்த எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னாரு. கலைஞர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன்னாரு இவர். அதனால் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது அந்த 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 பதில், ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அவர் அந்த முயற்சிக்கு போனாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அவருக்கு பெரிய அளவில் கான்டாக்ட் இருக்குது இந்தியாவில். யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணாங்க, இந்தியாவில் அவர் ஃபோன் போட்டால் ஒரு குறைந்தது 18-20 மாநில முதலமைச்சர்கள் அவர் ஃபோன் எடுப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய கான்டாக்ட் உண்டு. மத்திய அரசில் இருக்கிற இன்றைக்கி எல்லாரையுமே பிரதமர் உட்பட அவர் கான்டாக்ட் உண்டு. அதனால் ரஜினிகாந்தை சாதாரணமாலாம் நீங்கள்லாம் அடப்பட முடியாது. ஆனால் அவர் நான் அந்த வேலையை செய்யலை, அந்த தரம் கெட்டவன் நான் இல்லைன்னு அவர் சொன்ன பிறகு நீங்கள் அதுக்குள்ளே போய் ஆராய முடியாது. ஆனால் அவர் மற்ற விஷயங்கள் சொன்னார்ல, நான் வாழ்த்து ட்விட்டரில் போட்டேன், அங்கேயே பேட்டியில் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்போவே கூட சொல்லியிருக்கலாம், ஒரு 6 மாதம் அவருக்கு டைம் கொடுங்க. அதீதமாக 2 வருஷன்றது, 2 வருஷம் சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ரீம். இவருடைய நண்பர் 6 மாதம் நேரத்தை அவர் கரெக்டாக பேசினார் கமல்ஹாசன். ஏங்க 3 நாள் 6 நாள்லாம் விமர்சனம் பண்ணால் அது ஜாதகம் சொல்கிற மாதிரின்னு. 6 மாதம் வரையும் டைம் கொடுக்கணும் அப்படின்னு. எல்லோரும் போய் அறிவாலயத்தில் சொல்லுங்கள் அந்த காரியம், இந்த இதெல்லாம் உட்காந்து புலம்புன்னு புலம்புறாங்க. கொஞ்சம் கூட எதுக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி நடக்கிற இந்த விஷயங்கள், இந்த கொலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இதுவுடைய போதை கலாச்சாரம் இதுவுடைய தொடர்ச்சி. இவங்க 5 வருஷம் பண்ண விடுதுன்னா ஆட்சி மாறினோன்னு எல்லாம் மாறிடுமா? அந்த தொடர்ச்சிகள், அந்த மிச்ச சொச்சங்கள் சரியாகவே 1 வருஷம் ஆகும். ஆமாம், நீங்கள் நல்லா பாருங்கள், பாட்டிலுக்கு 10 ரூபா. அது இப்போ வரையும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஒருத்தன் பயப்படலாங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இன்னை வரைக்கும் டிஎம்கே ஆட்சியில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறான். இல்லாட்டி இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவன் நினைப்பில் இருக்கும். இவர்களால் கூட யாராலையும் தாங்கிக்க முடியல. திமுகவிலேயே விஜய் வந்து உக்காந்ததை அவங்களால ஜீர்ணிக்க முடியல, அவங்களால நம்பவும் முடியல. இன்றைக்கி அவர் பேசுகிற அப்புறம் முதல்வர், எல்லாரும் அழுதுபடுறீங்க, எல்லார் முகங்களையும் சோகம் இருக்குது. என்னையா திமுக தான் ஆட்சி நடத்துது, மக்களுக்கு சேவை செய்ய முடியலன்னு சோகம் இருக்குதா? திமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் தாவேகா செயல்படுத்துது, அதனால் திமுக தான் ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்கிறாரு. திமுக தான் ஆட்சி நடத்துன்னு நினச்சினுக்கிறான். திமுக நடந்து வந்த திட்டங்கள் பண்ணால் பரவாயில்ல, மற்ற விஷயங்கள் தான் பண்ணாமல் இருக்கணும். அதனால் இவர் வந்து எல்லாரும் கவலையாக இருக்கிறீர்கள், யாரும் கவலைப்படாதீர்கள். ஏன் வேலையை பார்த்துட்டு போங்களேன். அரசியலில் எவ்வளோ இப்படிலாம் யாரும் பண்ணதில்லை. ஜெயலலிதாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு, இந்த வடிவேல் ஒரு 10 சொல்லுவானே, நீ தைரியமாக இரு, ஆனால் என்ன மட்டும் காப்பாற்றிருப்பாங்க, அந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இந்த புலம்பல்? ஆட்சி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, உங்களை இறக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்குங்க. அடுத்து நல்ல எதிர்கட்சியாக எப்படி செயல்படணும்னு பாருங்கள், நல்ல எதிர்கட்சியாக. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், பதவி சுகத்தை அனுபவித்தார், இருந்த காலத்துலாம் ஒழுங்காக வேலை செய்யலை, சண்டை போட்டுருந்தார் ஊடகங்கள்லேயும் அதுலேயும் இதுலேயும். அதுக்கப்புறம் இயல்பான திமுக ஒன்று இருக்குல்ல, இவர் வெளியிலேருந்து வந்தவர் தானே. என்ன தான் அவங்க அப்பா பெரிய திமுககாராக இருந்தாலும், பிடிஆரை சொல்கிறேன், அப்பா பெரிய திமுககாராக இருந்தாலும், திமுக பொறுத்தவரையும் இவர் ஒன்றும் இல்லாத ஜூனியர். நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் கட்சிக்காரங்களுக்கு? அவங்களாம் திமுக மெம்பர் தானே. என்னை கட்சி நிறுத்திக்குது, இவங்களாம் வேலை செய்யக்கூடாதா அப்படின்லாம் கேட்டவர் போன எலெக்ஷனில். அதாவது குறைந்தபட்ச ஒரு இது இருக்குல்ல, வருஷம் பூரா நீங்கள் வந்துடுங்க, அப்படியே உங்கள் அப்பா காலம் உங்கள் காலம் மேலே வந்து உட்காந்துக்கிறீங்க. அதை கேட்டிங்களா இன்றைக்கி? அது எனக்கு ஏன் கொடுக்கணும்? திமுகவில் எவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சவங்களுக்கு ஏன் அந்த எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டேன்னு கேட்கல. இவருக்கு அப்படியே அந்த மன்னர் பரம்பரை, அந்த புத்தி ஒவ்வொருத்தருக்கும். என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து கட்சி வேலை செய்யணும்ல, கட்சி தான் கட்டலை. என்ன கட்சியில் என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கவர்மெண்ட் வேலையை கொடுத்துக்கிறாங்க. அவன் விசுவாசத்தில் வேலை செய்கிறான். அவன் அடிப்படை எங்கேயாவது தினக்கூலியாவோ இல்லை ஏதோ ஒரு இதில் இருப்பான். அப்போ அவனுக்காக வந்து வேலை செய்கிறான்னா அவனுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும்ல கட்சி வேலை செய்கிறவனுக்கு. அந்த மாதிரி போன தடவை பண்ணார். 1 ரூபா ஓட்டு கொடுக்கல, அது உண்மை. அது படித்த ஆளையெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. இப்போ உட்காந்துக்கிட்டு அந்த இதுக்குள்ளே எல்லாருக்கூடையும் வந்துட்டு எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுட்டு ட்விட்டரில் எல்லா இதுவும் பண்ணார். அதுக்கப்புறம் வாயை விட்டார், ஆடியோ வெளியே வந்துச்சு. உடனே இதை இப்போலாம் சொல்லுவாங்க, எங்கள் இதிலே சிறந்த நிதி அமைச்சர், அப்போ ஏன் மாற்றினீங்க? நேற்றுத்தம் போட்டுக்கிறான். அவர் இருந்தார் பிடிஆர், இவர் இருந்தார் டிகிரி ஹோல்டர், இவர் வந்து ஒன்றுமே இல்லை செங்கோட்டையன்.
அப்போ காமராஜர், அண்ணா எம்ஏ, காமராஜர், கலைஞர் 10ஆம் கிளாஸு, எம்ஜிஆர் 7ஆம் கிளாஸு, ஜெயலலிதா 10வது பாஸு, காமராஜர் இது கருணாநிதி 10வது ஃபெயிலு, ஜெயலலிதா 10வது பாஸு, படிக்க வைக்கல, எம்ஜிஆர் 7ஆம் கிளாஸு, காமராஜர் 2ஆம் கிளாஸு. இவங்கெல்லாம் சிறந்த நிர்வாகியா இல்லையா? படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதுக்கப்புறம் அவங்க படித்தாங்க, பண்ணாங்க. அதிகாரிகள் துணையோடு நல்லது பண்ணால் போதும். காமராஜர் என்ன முதலமைச்சர் ஆகணும்னு எக்ஸ்ட்ரா படித்தாரா? அதிகாரிகளை எப்படி மேய்க்கணும்னு அவருக்கு தெரிஞ்சுது. அவங்க அப்போது சிறந்த நிதியமைச்சர், அந்த நிதியமைச்சர் பிடிஆரா. அப்புறம் ஏன் தங்கம் தென்னரசை கொண்டு வந்தாங்க? சிறந்த நிதியமைச்சர் அவரே வைக்க வேண்டியதுன்னு. அதை எவனும் கேட்க மாட்டான். அந்த பிடிஆர் இன்றைக்கி அரசியலில் ஓய்வு பெறுகிறேன் சில காலம். கொஞ்ச நாள் நீ அமெரிக்காவே போயிடு சிவாஜி அப்படின்வாங்களா, அந்த மாதிரி அமெரிக்காவே போய் ஏதாவது செட்டில் ஆக ஜாலி. போர் அடிச்சு போச்சு. பதவி இருக்குது தான் சேவை செய்வேன். பதவி இல்லைன்னா மதுரையாவது மண்ணாங்கட்டியாவது. நான் என் ஃபேமிலியோடு வருவேன். அடுத்த எலெக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். அப்போ பதவி கொடுத்தீங்கன்னா அமைச்சராகி எதாவது பண்ணுறேன் தானே. அப்போ இவருக்கு அந்த தொகுதியில் வேலை செஞ்சவெல்லாம் பைத்தியக்காரன், கட்சிக்காரன், அவன்லாம். இவர் மேலேருந்து வருவாராம், எம்எல்ஏ ஆவாராம், மந்திரி ஆவாராம். அப்புறம் அது போயிடுச்சுன்னா அதோட கிளம்பிட்டு வரோம். சிறிது காலம் குடும்பத்தை பார்க்குறோம். மற்றவங்களாம் நடுத்தர நிற்கணுமா? இதுதான் இன்றைக்கி அரசியலாக இருக்குது. இன்னும் சில பேர் ஒன்றும் பெருசாக அரசியல் வேலைலாம் செய்கிறதில்ல. அவன் பிஸ்னஸை பார்த்துட்டு அப்படி இருப்பான். அப்பப்போ அறிவாளியாகன்னு வந்துட்டு போவான், அப்படி இருப்பான். நாங்கள் அப்படி இப்படி. அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் பெரும்பாலும் அவருடைய கருத்தை ஏற்றுக்கிட்டாலும் சில விஷயங்கள் வந்து அவர் வாழ்த்து சொன்னேன், இப்போ கூட வாழ்த்து சொல்கிறேன்றதெல்லாம் முறை. அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, ஓரத்தில் ஒரு சஞ்சலம் இருக்குது. அது வந்து பொறாமைன்னெலாம் சொல்ல மாட்டேன். நம்ம போய் எப்படி வாழ்த்து சொல்கிறது, ஏதோ ஒன்று இருக்குது. மற்ற விஷயங்களில் வெளிப்படையான ரஜினிகாந்த் இந்த விஷயத்தில் தவறு. கேள்வியை கேட்டாங்க சார். கமல்ஹாசன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் முதல்வர் அவர்களை பார்த்து வந்து கோரிக்கை விடுத்தாங்க. சினிமா சம்மந்தப்பட்டவங்களும் போய் கோரிக்கை விடுத்தாங்க. அந்த வகையில் நீங்கள் போய் கோரிக்கை பார்ப்பீங்களா, மீட் பண்ணி விசாரிப்பீங்களா? அதான் எல்லாம் பார்த்துட்டாங்களே, அது ஏன் சும்மா திருப்பி திருப்பி போய் பார்க்கணும் அப்படின்ற விஷயமும் அவர் சொன்னார். அது அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். நானும் அதை விட அந்த இடத்துல அதான் பண்ணுவேன். அவசியம் இல்லாமல் எதுக்கு போய் பார்க்கணும்? ஒரு ரெகுலர் தொடர்பு இருக்குது. இப்போ ஸ்டாலினை போய் பார்க்குறாரு, ஸ்டாலின் முதலமைச்சரும் பார்க்குறாருன்னா அது வேறு விஷயம். விஜய்கிட்டே ஒரு தொடர்பே கிடையாது, பெரும்பாலும் சந்தித்ததும் கிடையாது. இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு இவர் வாலண்டியராக போய் பார்க்குறாருன்னா, இவர் நல்ல நோக்கத்திலே போனாலும் அவர் நல்ல நோக்கத்திலே ரிசீவ் பண்ணாலும் வெளியே எப்படி பேசுவாங்க? காரியாகணும்னா வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்படி அவசியம் இல்லைல்ல. ரஜினிக்கும் அவசியம் இல்லை, விஜய்க்கும் அவசியம் இல்லை. அதனால் அவர் மாற்றிக்குவோம். இப்போ முதல்வர் ஆகிட்டார். அதனால் ரஜினிக்கும் அவசியம் இல்லை, முதல்வர் விஜய்க்கும் அவசியம் இல்லை. அதனால் இந்த விவகாரத்தில் வந்து அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்றுக்கிறேன். ஏதாவது ஒரு அவசியம் ஏற்படுது, சந்திக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். வாலண்டரியாக போய் வாழ்த்து சொல்கிறது வந்து இவர் பொதுவெளியில் பேட்டிகளில் சொல்லிடலாம், இல்லாட்டி ட்விட்டரில் சொல்லிட்டார் ஏற்கனவே, அவ்வளோதான். அதை தாண்டி விஜய் வேணால் இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன்னா அவர் முதல்வர் ஆன பிறகு எல்லாரையும் சந்திச்சார். கலை உலகத்தில் பெரிய ஆட்களப்போ கமல்ஹாசன், ரஜினியுடைய தம்பின்னு சொல்லி தானே வந்தார். அதனால் விஜயகாந்த் எப்படியோ அதே மாதிரி ரஜினிகாந்தும் அவருக்கு ஒரு முக்கியமானது. சரி, அது அவர்கள் இஷ்டம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் சார், 2001 வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக 100% முதலமைச்சர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னார். யார்? ரஜினி அவர்கள். ஏங்க அவர் பாதி ஏமாற்றிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் வரதுக்கு தைரியமே கிடையாது. டெஃபினட்டாக வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் சார். வந்தே இருக்க மாட்டார். அவர் முழுசும் ரசிகர்களை ஏமாற்றிட்டு இருந்தார். அது 89 அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார். இது ஒரு ரசிகருடைய ஆதங்கமா வச்சுக்கலாம். 89 எனக்கு கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணாம் அப்படின்னு பாட்டு பாடிக்கின்னு 89 90களில் அப்புறம் அரசியல் கூப்பிடுவாங்க. அது பாபாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தனியாக உருட்டுவார். அப்புறம் வந்து திடீர்னு அரசியல் பேசுவார். அந்த எதுக்கு பேசுவார்னா படம் ப்ரமோஷனுக்காக அவர் அந்த அரசியல்னு பேசுவார். அப்போ எல்லோரும் நம்பிக்கிட்டு வருவார்னு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ரசிகர் தான். அவருடைய அரசியல் என்றைக்குமே ஏற்றுட்டது கிடையாது. எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அரசியல் ரீதியாக எனக்கெல்லாம் கலைஞரை தான் பிடிக்கும். திமுகவில் தான் இருந்தோம். எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவருடைய அரசியல் பிடிக்காது. 80களில் 77ல் தோத்தப்போலாம் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஆனால் அந்த உணர்வு இருந்தது, தோத்துட்டார் கலைஞர், நடா இது.
80ல் ஓரளவுக்கு அந்த இது இருந்தது. ஒரு 7ஆம் கிளாஸ் அப்படி படிக்கும்போது, என்னடா தலைவர் திரும்ப திரும்ப கலைஞர் தோக்குறாரு அப்படின்னு. இந்த பேசுவாங்கல்ல, அந்த பேசும்போதெல்லாம் நம்ம கேட்கும்போது, ஐயோ! எவ்வளோ பெரிய தலைவர், அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி அவர் லெவலில் இருக்கிறவர். இங்க பாருடா எம்ஜிஆர் தோக்கடிச்சுன்னுக்கிறாரு இவர. அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அந்த டைமில் தான் நெஞ்சுக்கு நீதி இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டு, கார் கவுந்தது, 68ல் கார் கவுந்துச்சு. கவுந்து கண்ணில் அடிபட்டுச்சு அவருக்கு. அது இந்த மாதிரிலாம் படிக்கும்போது ரொம்ப அவர் மேலே இதாகிடுச்சு. அடா தலைவர் இப்படிப்பட்ட தலைவர் தோக்குறாரு அப்படின்னு. 84லலாம் ரொம்ப இதுவாக இருந்தது. எம்ஜிஆர் மேலே அது வேற பற்று. உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. ஆனால் இவர் தோக்குறது ரொம்ப இதுவாக இருந்தது. ஏற்றுக்க முடியல. ஆமாம். 89ல் அவர் வரும்போது ரொம்ப சந்தோஷம். அப்போ எம்ஜிஆர் இல்லை. 87ல் எம்ஜிஆர் இறந்துட்டார். 89ல் கலைஞர் ஆட்சி வரும்போது ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் திமுக தான் நாங்களாம். 92க்கு பிறகு தான் மார்க்சிஸ்ட் கட்சியில் அந்த தொடர்புகள்லாம் கழிச்சு இதாகும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் கலைஞரா எம்ஜிஆரான்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் ரசிப்போம், கலைஞர் பிடிக்கும் அரசியலில். அதே தான் ரஜினியும் வந்து அவர் ரஜினி தான், ரஜினி ரசிகர் தான்னாலும் ரஜினியை அந்த படங்களில் அவர் பிடிக்கும். அவர் அரசியல் ஒத்து வராது. ஏன்னா அவர் இயற்கையாகவே வலதுசாரி அரசியல் அவர் கையில் எடுத்தார். இப்போ விஜய் வந்து டைரெக்டாக நான் வலதுசாரி அரசியல் இந்த அரசியல்லாம் சொல்லலை. நான் எல்லாருக்கும் பொதுவானவன். இன்னொன்று விஜய்க்கு அதிகமாக ஆதரவு கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும். இஸ்லாமிய மக்களோட கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு அதிகம். இஸ்லாமிய மக்களில் ஒரு பார்ட்டு அவருக்கு, ஒரு பார்ட்டு டிஎம்கே. இன்றைக்கி டிஎம்கேல பெரிய அளவில் ரியலைஸ் பண்ணுறது இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு நமக்கு இல்லைன்னா இப்போ வந்து சீட்டும் வந்திருக்காது அப்படின்றது. ஆனால் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அது தனி கதை. அப்போது ரஜினிகாந்த் வந்து 1996ல் அவர் கடுமையாக திமுக கூட சேர்ந்து பண்ணுறாரு. அப்போ அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் தான் செகண்ட் பிளேஸ். அப்போ கூட செகண்ட் பிளேஸ்னால் பெரிய கட்சியாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன். சொல்ல முடியாது, இந்த மாதிரி கூட முடிவு வந்திருக்கும். அப்போ ரஜினிகாந்துக்கு அந்த வாய்ப்பை அவர் விட்டுட்டார். அவரும் மூப்பனார் சேர்ந்து நின்றுந்தாங்கன்னா சொல்ல முடியாது, ஆட்சி பிடிச்சிருக்கலாம். ஏன்னா திமுக ஸ்பிளிட் ஆகி கிடக்குது. அதிமுக காங்கிரஸ் மேலே கடுமையான வெறுப்பு இருக்குது. இவரும் அவரும் சேர்ந்து நின்றுந்தால பெரிய வெற்றி ஜெயிச்சிருப்பாங்க. அதையும் அவர் விட்டார். 98ல் ஆரம்பிச்சிருந்தாலும் வந்திருக்கோம், விட்டுட்டார். அதற்கு பிறகு அவர் 98க்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 2004ன்னு நினைக்கிறேன் வந்து பாமகக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். 6 தொகுதி. ஆனால் 6 தொகுதியுமே பாமக ஜெயித்தாங்க. அது ஒரு இதாகிடுச்சு. அப்படியே அதுக்கப்புறம் அவர் ரொம்ப முனைப்பு காட்டலை. அப்புறம் பாபா பட தோல்வி அது இதுன்னு. அதுக்கப்புறம் எப்போ அவர் ஜெயலலிதா கிட்டே அவர் தன்னுடைய இதை உணர்ந்தார். அவர் தேவையில்லாமல் டிஎம்கே நம்மளை பயன்படுத்திக்கிச்சு, தேவையில்லாமல் ஜெயலலிதாவை பகைச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு விஷயத்தில் ஹெல்ப்பு கேட்கும்போது பர்சனல் ஹெல்ப்பு அவங்க பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது அரசியல் வேறு, இது வேறு. நம்ம தேவையில்லாமல் நம்மளை பயன்படுத்தினாங்க, ஜெயலலிதா அதை பெருசுப்படுத்திக்கலன்னு. இதில் பாலமாக இருந்தது சசிகலா. ஜெயலலிதாவுக்கும் இவருக்குமே அந்த குடும்பம் இதில் ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்க சசிகலா அந்த ஃபேமிலி கூட நடக்கும் ஒன்று இருக்கும். ஏன் சசிகலான்னு இப்போ புரியுதா? ஜெயலலிதா மட்டும் இருந்தாங்கன்னா வேறு முடிவு எடுப்பாங்க. இப்போ இவங்க அக்கா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும்க்கா அப்படி அந்த சில இதெல்லாம் ஜெயலலிதா கேட்டுக்குவாங்க. வந்து இவர் உதவி கேட்டப்போ பண்ணி கொடுத்தாங்க. அதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருடைய நன்றி உணர்ச்சி என்னென்னா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப இதாகிட்டார். ரஜினி இனி நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கும் சரி கலைஞரும் சரி பொதுவாகிட்டார். 2 பேரையும் ஈக்குவலாக வச்சுட்டு சந்திக்கிறது போகிறது வரதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு அந்த அவர் பொண்ணு கல்யாணத்தில் கூட காலையில் அவங்க வந்து முதல்வர் அப்போ காலையில் வந்து அவங்க தாலி எடுத்து கொடுப்பாங்க, ஈவினிங்கு கலைஞர் ரிசப்ஷனுக்கு கலந்துக்குவார். அந்த மாதிரி பண்ணார். அந்த அளவுக்கு ஒரு இதை மெயின்டைன் பண்ணார். அதற்கு பிறகு அவர் எங்கே அரசியலுக்கு இவங்களை எடுத்து வர முடியும்? அது யோசிக்கவே இல்லை அவர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வலதுசாரி சக்திகள் குறிப்பாக பாஜக அவரை பயன்படுத்தி இந்த வெற்றிடத்தை ரஜினி வச்சு ரொப்பலான்னு பார்த்தாங்க. இதை வச்சு ஒரு திராவிட கட்சியை ஏதோ ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணுவோம், ரஜினியை கொண்டு வருவோம். ஆரம்பத்தில் ரஜினி ஆசைப்பட்டு வந்து தான் அந்த பேட்டிலாம் கொடுத்தாரு. அப்புறம் என்ன நினச்சாரோ தெரில. அவருக்கு உடல்நிலை ஒரு பிரச்சனை ப்ளஸ் கொரோனா. 3வது அவர் ரசிகர்களை கடனாளியாக்க விரும்பலை அவர். சரி சார், ஒருவேளை கொரோனா வரலன்னா வந்திருப்பார், சொல்ல முடியாது, நிச்சயமா வந்திருப்பார். அப்போவும் நான் சொல்கிறேன்,
பெருவெற்றி இப்போ விஜய் வாங்கின மாதிரிலாம் வாங்கியிருப்பாருன்னா எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா வலதுசாரி சைட்லேருந்து வராரு, அவர் அரசியலாக வந்து வராரு. அதனால் அவருக்கு வந்து சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு கிடச்சிருக்குமான்லாம் தெரியாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தது. அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை அது இதுன்னு இருந்தது. இவருக்காவது இளைஞர்கள் பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. அவருக்கு அதுவும் நடந்திருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது. நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்க மாட்டார். அதில் வேற அவர் அடம் பிடிச்சார். நான் கை காட்டுறவர் தான் முதல்வர்னாரு. அப்புறம் வந்த தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனமூர்த்தி எல்லாம் பக்கா ஆர்எஸ்எஸ். நீ அர்ஜுனமூர்த்தி எங்கே இருக்காரு? கொண்டு வந்தாங்க. ரஜினி ஒத்துக்கலன்னு மறுபடியும் பாஜக வந்துருப்பா பாஜகக்கு. அண்ணாமலை ரஜினி ஒத்துக்கல வந்துருப்பா பாஜகக்கு. நம்ம இவர் தமிழர் மணியன் அவர் மட்டும் பாவப்பட்டவர் அவர். மற்றபடி அதனால் ரஜினியுடைய அந்த அது சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. 2001 வந்திருந்தா முதலமைச்சர் 2001 வந்தே இருக்க மாட்டார். வந்திருந்தால் அவருக்கு சான்ஸ் இருந்திருக்கும். அவர் சக்தியாக இருப்பார். இந்த அளவுக்கு விஜய் அளவுக்கு இருப்பாரான்னு தெரியாது. விஜய் அந்த கரெக்ட் எந்த ஏஜில் அந்த ஏஜில் வந்துட்டார். அதுக்குமே ரீசன் சொல்கிறாங்க. சினிமா புகழ், சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ரீசன். நம்ம ஒரு டேட்டாஸ் எடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் உட்காந்து சோஷியல் மீடியா குறிப்பாக இன்ஸ்டா இதனுடைய ட்ரெண்டு எப்படி ஒரு லீடரை உருவாக்குது, எப்படி அது வந்து இன்றைக்கி அரசியலில் செல்வாக்கு செலுத்துது அப்படின்றத ஒரு ஆய்வு அறிக்கையாக நண்பர் ரெடி பண்ணியிருக்காரு. அதை நம்ம கூடிய விரைவில் உட்காந்து ஒரு இதுவாக பேசுவோம். ரொம்ப முக்கியமானது. அநேகமாக இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் இந்தியா டுடேயில் அது அந்த அறிக்கையுடைய இது வரும். அந்த டேட்டாஸ் உடைய இது நம்ம உட்காந்து விவாதிக்கலாம். அது உண்மைதான். சினிமா எடுத்தனால தானே அவ்வளோ பேர் போட்டாங்க இளைஞர்கள். ப்ளஸ் இவர்கள் இன்ஸ்டா பிரச்சாரன்றது வேறு லெவல். மீண்டும் நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக தொடங்கியிருக்க மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.